வாமிட்டிங் நியூபார்ன் பேபிஸ்ல நார்மலா? அப்படி நார்மல்னா எவ்வளவு வாட்டி ஒரு நாளைக்கு வாமிட் பண்ணா நார்மல், எவ்வளவு தடவைக்கு மேல வாமிட் பண்ணா அப்நார்மல், வாமிட்டர்ஸ்னுடைய கலர் என்ன கலர்ல இருந்ததுன்னா நார்மல், எப்படி இருந்ததுன்னா அப்நார்மல், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட். ஸோ வாமிட்டிங் குழந்தைகள்ல வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நார்மலா இருக்கிற குழந்தைகள்லயும் வாமிட்டிங் வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வாமிட் பண்றாங்க, 2ல இருந்து 3 வாட்டி கதக்குறாங்க, இதெல்லாமே கம்ப்ளீட்டா நார்மல். எப்போ அப்நார்மல், அதுலயும் ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல குழந்தை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வாமிட் பண்றாங்க, இல்ல வாமிட்னுடைய கலர் மாறி இருக்கு, பால் ஒயிட்டா இல்லாம, இல்ல பால் செரிச்சதுக்கு அப்புறம் டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கேர்டியா வரும், தயிர் மாதிரி வரும், அப்படி இல்லாம கலர் மாறி வருது அப்படின்னா அது கண்டிப்பா அப்நார்மல். சோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நியூபார்ன் பேபிஸ்ல இந்த ஒரு 2ல இருந்து 3 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாமிட் பண்றப்போ நார்மலா இல்லாம ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் சொல்லுவோம். பலூன் கம்ப்ரஸ் பண்றப்போ, பலூன்ல ஒரு ஓட்டை போட்டு கம்ப்ரஸ் பண்றப்போ அந்த தண்ணி வெளியில இப்படி ரொம்ப ஃபாஸ்டா வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு வாமிட்டிங் ரொம்ப ஃபாஸ்டா ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அப்நார்மல். வாமிட்டர்ஸ்னுடைய கலர் கிரீன் கலர்ல இல்லைன்னா எல்லோ கலர்ல பிலியஸ் வாமிட்டிங் சொல்லுவோம், அப்படி இருந்ததுனாலும் அது அப்நார்மல். சம்டைம்ஸ் ஒரு சில குழந்தைங்க பிளாக் கலர்ல கூட வாமிட் பண்ணுவாங்க, அப்படி இருந்ததுனாலும் அது அப்நார்மல். அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க என்ன பண்ணியும் வாமிட்டிங் ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு ஃபீட் கொடுக்குறீங்க, ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணிட்டோம், அப்ப வாமிட் பண்றாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா கண்டினியூஸா ஒரு மணி நேரத்திலேயே 2 இல்ல 3 டைமுக்கு மேல வாமிட் பண்றாங்க, ஒரு காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டைம்ஸ்க்கு மேல வாமிட் பண்ணிடுறாங்க நியூபார்ன் பேபிஸ்ல, அப்படின்னாலும் அது அப்நார்மல். டெய்லியும் வாமிட் பண்றாங்க பட் வெயிட் கெயின் நல்லா இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. டெய்லியும் கதக்கிட்டு வாமிட் பண்ற குழந்தை வெயிட் கெயினும் கம்மியா இருக்கு. வெயிட் கெயின் இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல குழந்தைக்கு வெயிட் கெயின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 கிராம் வரைக்கும் வெயிட் ஏறணும். இன்வேரியபிள் ஆஃப் தேர் பர்த் வெயிட். அவங்க இப்போ 2 கிலோ குழந்தையா இருந்தாலும் சரி, 3 கிலோ குழந்தையா இருந்தாலும் சரி, 3 கிலோ குழந்தையா இருந்தாலும் சரி, நார்மலா ஃபீட் எடுத்துக்கிற குழந்தை மினிமம் ஒரு 20 கிராம்ல இருந்து 30 கிராம் வரைக்கும் வெயிட் ஏறணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் இருக்காது. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல பர்த் வெயிட்ல இருந்து வெயிட் குறைஞ்சு திரும்பி வெயிட் ஏற ஆரம்பிப்பாங்க. ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 கிராம் அப்படின்னு கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஆவரேஜா ஒரு 25 கிராம்ஸ் எடுத்துப்போம். 25 கிராம்ஸ்னா அடுத்து 1 மந்த் எண்ட் ஆகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம்ஸ் அவங்க வெயிட் ஏறி இருக்கணும். 1 மந்த்னுடைய எண்ட்ல பர்த் வெயிட் இப்போ 3 kg இருக்காங்கன்னா 1 மந்த்னுடைய எண்ட்ல 3.5 kgs இருக்கணும். அப்படி இல்லாம அந்த 3 kg விட கம்மியாவோ இல்ல 3.1 kg 3.2 kg அந்த அளவுல தான் இருக்காங்கன்னா அது நார்மல் வெயிட் கெயின் கிடையாது. ஸோ வாமிட்டிங் இருக்க குழந்தை, ஃப்ரீக்வெண்டா கதக்கிற ஸ்பிட்டப்ஸ் பண்ற குழந்தை, அதோட சேர்த்து வெயிட் கெயினும் ஒழுங்கா இல்ல அப்படின்னா அது கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது குழந்தைக்கு வாமிட்டிங் இருந்தாலும் ஃபீட்ஸ் ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கிறாங்க, அதாவது எப்பாச்சும் அக்கேஷனலா வாமிட் பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாமிட் பண்றாங்க, இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாமிட் பண்றாங்கனாலும் ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப சோர்ந்து போய் படுத்துக்கிறது இல்ல ரொம்ப அதிகமா அழுகிறது இல்ல, இன்செசன்ட் கிரை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்துருக்கோம் இல்லைங்களா, இன்செசன்ட் கிரையோ இல்ல ஒரு மாதிரி குழந்தை இரிட்டபிளா இல்ல, எப்பாச்சும் ஒன்ஸ் தான் வாமிட்டிங் இருக்கு அப்படின்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது தவிர வாமிட்டிங் இருக்கிறப்போ கூடவே அப்டமன் ஒரு மாதிரி, வயிறு ஒரு மாதிரி உப்பசமா இருக்கிறது, வயிறு ஒரு மாதிரி பொறுமன மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசம்பு விளக்கெண்ணெய் இதெல்லாம் கொடுப்பாங்க குழந்தை மோஷன் போக்கலன்னா, சோ அந்த மாதிரி கொடுக்கறதுனாலையும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வயிறு வீக்கமாகலாம், அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால குழந்தைக்கு தொந்தரவாகலாம். இது இல்லாம ஒரு சில சர்ஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. குடல் நமக்கு குழந்தையினுடைய குடல் மேல உணவு குழாயில இருந்து இறப்பை தாண்டி ஃபுல் கம்ப்ளீட்டா சிறுகுடல் பெருக்குடல் எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லா ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த குடல் ஃபார்ம் ஆகிறதுல ஏதாச்சும் தொந்தரவு இருந்து குடல் உள்ள சுத்து போட்டுச்சுன்னா, அதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வயிறு வீக்கம் வரும். அது இல்லாம குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுறப்போ, ஸோ இன்ஃபெக்ஷன்ங்கிறது எங்க வேணா இருக்கலாம், ஸ்பெசிபிக்கா வயிற்றுல குடல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாவோ இல்ல இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாவோ குழந்தைக்கு கண்டினியூஸா வாமிட்டிங் வரும், வயிறு பொறுமன மாதிரி வயிறு வீக்கமா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைய உடனே நீங்க உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும். ஜென்ரலா குழந்தைகள வாமிட்டிங்கான காசஸ் பாத்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங்னால இருக்கலாம், சம்டைம்ஸ் இந்த ரிஃப்ளெக்ஸ்னால ரிப்பீட்டடா ரிஃப்ளெக்ஸ் இருந்துட்டு இருக்கனால வாமிட்டிங் இருக்கலாம். ஸோ தொந்தரவான கண்டிஷன், அதாவது பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உள்ள குடல் சுத்து போட்டுக்கிறது இண்டஸ்ட்ரியல் அப்ஸ்ட்ரக்ஷன்னால இருக்கலாம்,
இன்ஃபெக்ஷனால, அதாவது வயிற்றுல இன்ஃபெக்ஷனோ இல்ல ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனாலயோ இல்ல பைலோரிக் ஸ்டெனோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால குழந்தைக்கு வந்து பெர்சிஸ்டன்டா வாமிட்டிங் இருக்கலாம். இது தவிர இந்த இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. குழந்தைக்கு உடம்புல ஒரு சில வேதிப்பொருட்கள் உள்ள சேர்றதுனால வரக்கூடிய வாமிட்டிங். ஸோ இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து வாமிட்டிங் பெர்சிஸ்டன்டா இருக்கிறப்போ கண்டிப்பா இந்த தொந்தரவுகள்ல ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். காமனா குழந்தைகளுக்கு வந்து வாமிட்டிங் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, வயிறு நிறையுது, குழந்தை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் குடிச்சிடுற பால் நல்லா குடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலேயும் நீங்க ஃபீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா குழந்தை வந்து யூஸ்வலி வாய் வச்சு குடிக்க மாட்டாங்க, ஈவன் நிப்பிள்ஸ் வச்சு தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க ஒரு 1.5 hours கழிச்சு 2 hours கழிச்சு திரும்பி ஃபீட் பண்ணிக்கலாம். அது தவிர இந்த நோஸ் பிளாக் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமா ஏர் ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ நார்மலா குழந்தைங்க வந்து மூக்கும் அடைச்சிருக்கும், மூக்கு வழியாவும் மூச்சு விட முடியாது. ஃபீட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா வாய் வழியாவும் மூச்சு விட முடியாது குழந்தைக்கு. அப்ப அடிக்கடி வந்து வாய் எடுத்து எடுத்து குடிப்பாங்க. ஸோ நிறைய ஏரோ ஸ்வாலோ பண்ணுவாங்க. அப்ப நிறைய ஏர் ஸ்வாலோ பண்றப்போ குழந்தைக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த கப்ஸ் வீடியோல பார்த்த மாதிரி அதிகமா உள்ள இருக்கிற ஏர் வந்து வெளியில வர்றப்போ கூட சேர்ந்து வாமிட்டிங்காகவும் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே சாதாரண ரீசன்ஸ்னால வர்ற வாமிட்டிங் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலேயும் பெர்சிஸ்டன்டா வாமிட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும். நியூபார்ன் பேபிஸ்ல வர வாமிட்டிங் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்த்தோம். நியூபார்ன் பேபிஸ்ல வர ஜெனரல் இஷ்யூஸ் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து இந்த சீரீஸ்ல போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸும் கண்டிப்பா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.